Hello guys, I'm Rupit. In this video, we will talk about நம்ம நாளா வந்து நிறைய பேர் வந்து கேட்டிட்டு இருந்தீங்க. ஏற்கனவே வந்து ஃபர்ஸ்ட் ப்ரொபஷனல் உள்ள புக் எல்லாம் போட்டுறோம். எத்தனை பேப்பர் எழுத போறோம் அப்படினு சொல்லிட்டு போட்டுறப்ப செகண்ட் ப்ரொபஷனுக்கு வந்து என்னென்ன புக் அப்படினு சொல்லிட்டு வீடியோ போடுங்க அப்படினு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து தனியாவே கமெண்ட் பண்ணிட்டு இருந்தீங்க. இன்ஸ்டாகிராம்ல எங்க பார்த்தாலும் கமெண்ட் பண்ணிட்டு இருந்தீங்க. நிறைய பேர் கேட்டிட்டு இருந்தீங்க. அதை தொடர்ந்து என்னால போட முடியல. ஆனா நான் செகண்ட் ப்ரொபஷன் போனதுக்கு அப்புறம் எனக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் அந்த வீடியோ போடணும் அப்படினு சொல்லிட்டு இத்தனை நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கு அப்புறம் 3 மாசம் ஆயிடுச்சு. சரி போடுவோம் அப்படினு சொல்லிட்டு டைம் எழுதிட்டே போணுச்சு. அதான் இந்த வீடியோல வந்து செகண்ட் ப்ரொபஷனல்ல வந்து எத்தனை புக் பயன்படுத்துறோம், அது என்னென்ன புக் இருக்கு, அது எத்தனை பேப்பர் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோல எத்தனை பேப்பர் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த வீடியோல வந்து நம்ம எதை பத்தி பார்க்கறோம்னா செகண்ட் ப்ரொபஷனல்ல வந்து எத்தனை புக் வந்து பயன்படுத்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை சப்ஜெக்ட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பொதுவா ஒரு பார்க்கலாம். என்னென்ன புக் இருக்கு, சில புக் எங்களுக்கு கிடைக்கல, சில புக் வந்து ஜெராக்ஸ் தான் போட வேண்டியதா இருக்கு, சில புக் வந்து சீனியர் அண்ணன்ட்ட வந்து கேட்டு வாங்கியிருக்கோம். இது நிறைய புக் கிடைக்கவே இல்லை, ஸ்டாக் இல்லை, ஏன்னா நிறைய ஜெராக்ஸ் தான் இருக்கு. அது சிலது வந்து ரேரா கிடைச்ச புக் தான். அதான் உங்கள்கிட்ட இந்த வீடியோல பதிவு பண்ணிட்டு இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இதோ இந்த புக்கு தான் இது வரைக்கும் இருக்கு. இப்போ இதுதான் வந்து இது வரைக்கும் நாங்கள் பயன்படுத்திட்டு இருக்க புக்கு. இதை தவிர நிறைய புக் இருக்கு. ஒரு சப்ஜெக்ட்டுக்கு வந்து நிறைய ரெஃபரன்ஸ் புக் இருக்கு. அதில் இந்த புக் மட்டும் இப்போ படிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாங்கி வச்சிருப்போம் அந்த புக்கு. ஆனால் புக்கு வந்து நிறைய ரெஃபரன்ஸ் புக் இருக்கு, ஓகேவா? ஆனால் நிறைய புக் படிக்கணும். இப்போதைக்கு வந்து மெயினாக இந்த புக்கு தான் வாங்கி வச்சிருக்கோம். அந்த புக்கு தான் வந்து இப்போ உங்களுக்கு காமிக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ வந்து சப்ஜெக்ட் வைஸா என்னென்ன புக்கு அப்படின்னு சொல்லிட்டு அடுக்கி வச்சிருக்கோம். அதுக்கப்புறம் ஒரு புக்கை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இதோ இருக்கு அந்த புக்கு. இது வந்து ஃபஸ்ட்டு பேப்பரு மெடிசன் பாட்னி, அதுக்கப்புறம் செகண்ட் வந்து குணப்படம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் 2 பேப்பர் இருக்குது. அது வந்து தனித்தனியாக உங்களுக்கு அப்புறமேன்னு சொல்கிறேன். அடுத்தது 3வது வந்து மருந்தாக்கவியல், குணப்பாடத்திலே வந்து உட்பிரிவில் மருந்தாக்கவியல், அது வந்து தேர்டு பேப்பரு. அப்புறம் ஃபாரன்சிக் ஆர்ட் நஞ்சு மருத்துவம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் 2 பேப்பர் இருக்குது. அது வந்து 4வது பேப்பரு. அதுக்கப்புறம் பெத்தாலஜி, அது நோய் நல சித்தா பெத்தாலஜியும் இருக்கும், மாடர்ன் பெத்தாலஜியும் இருக்கும். அது வந்து 3 பேப்பர் அதில். அதை வந்து லேட்டாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். அடுத்தது வந்து ஹைஜின் நோயில்லா நெறி அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்லேயும் இருக்கும், இங்கிலீஷ்லேயும் இருக்கும். அது நான் உங்களுக்கு லேட்டாக சொல்கிறேன். அவ்வளோதான். அடுத்தது நோய் நடல் மற்ற எல்லா சம்மந்தமும் தமிழ் உடல் தத்துவம் புக்லேயும் வந்து நிறைய ரெஃபரன்ஸ் இருக்கும். அதனால உடல் தத்துவம் புக்கும் இங்கே இருக்குது. இப்போ நம்ம வந்து ஒரு புக்காக வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பேப்பர் வந்து நம்மளுக்கு ஃபஸ்ட் எக்ஸாம் ஆரம்பிக்குதுன்னா ஃபஸ்ட்டு ப்ரொஃபஷனல் வந்து தோக்கியாக இருந்துச்சு, தோற்றக்கிழமை ஆராய்ச்சி. இந்த செகண்ட் ப்ரொஃபஷனலை பொறுத்த வரைக்கும் மெடிசன் பாட்னி தான். அதாவது இந்த புக்கு தான் இப்போதைக்கு ரீசெண்டாக நம்ம சிலபஸ்க்கு வந்து ஏற்ற மாதிரி இந்த புக்கு ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த புக்கு இப்படி தான் இருக்கும். இதில் வந்து ஃபேமிலிஸ், அப்புறம் ஸ்பீசிஸ், ஜெனரா, அப்புறம் எக்கனாமிக்கல் இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி விஷயம்லாம் இந்த புக்கில் இருக்கும். இதான் ஃபர்ஸ்ட் பேப்பர் மெடிசன் பாட்னி. அடுத்தது வந்து குணப்பாடம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது குணப்பாடம் வந்து நம்ம செகண்ட் ப்ரொஃபஷனில் பெருசு. இந்த குணப்பாடம் சொல்கிறத பொறுத்த வரைக்கும் மூலிகை, தாது, ஜீவம், அப்புறம் மருந்தாக்கவியல் அப்படின்னு சொல்லிட்டு உட்பிரிவுகள் நிறையா இருக்குது. அதில் பேப்பரும் நிறையா இருக்குது. இந்த செகண்ட் ப்ரொஃபஷனை பொறுத்த வரைக்கும் அந்த பெரிய சப்ஜெக்ட் அப்படின்னு சொன்னாவே குணப்பாடம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இந்த சப்ஜெக்டை தான் மருந்துலாம் செய்வோம், ஓகேவா? ஃபர்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது மூலிகையில் வந்து இந்த பொறுத்த வரைக்கும் 2 புக்காக இருக்குது. வால்யூம் 1, வால்யூம் 2 அவங்களே பிரித்து கொடுத்துருக்காங்க, ஓகேவா? இதில் வந்து ஃபஸ்ட்டு பக்கத்தில் வந்து ஒரு 300 மூலிகை இருக்கும். இதுதான் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு மூலிகையை பற்றியும் அதோட வேறு பேர் என்ன, பொட்டானிக்கல் நேம் என்ன, அதில் என்ன பாட்டு இருக்குது, அதில் என்ன செய்கை இருக்குது, அப்புறம் அதை பற்றி என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே கொடுத்துருப்பாங்க. அது நம்ம வந்து அன்றாட வாழ்க்கையில் மருத்துவத்துக்கு பயன்படுற வகையில் அதை சொல்லியிருப்பாங்க, ப்ரிப்பரேஷன் எல்லாத்தையும். அது அந்த பேப்பரில் அது இதுதான் இருக்கும். இந்த பேப்பர்லேயே அது இதாக இருக்கும், ஓகேவா? இது 2வது பேப்பர். இப்போ குணப்பாடத்திலே வந்து மூலிகை வந்து ஒரு பேப்பர் ஆச்சா. அடுத்தது குணப்பாடத்தில் தாது, ஜீவம் சேர்த்து ஒரு பேப்பர் குணப்பாடத்திலே, ஓகேவா? ஜீவம்னா உயிருள்ள பொருள்லேருந்து வர பொருளை வந்து பயன்படுத்துறதுதான் வந்து ஜீவம் அப்படின்னு சொல்றது, ஓகேவா? அது ஜீவம் தாதுவும் சேர்ந்து, தாதுனா மெட்டல்ஸ்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து தாதுல வருது, ஓகேவா? இதை பற்றி இதில் சேர்த்து நம்ம படிக்கிறது தான் வந்து குணப்பாடத்தில் ஒரு பேப்பர் தாது அண்ட் ஜீவம். அந்த தாது புக் வந்து இப்படி தான் இருக்கும். ஓகே. அடுத்தது ஜீவ புக் எப்படி இருக்கும் அப்படின்னா உயிருள்ள பொருள் எடுக்கப்படுற பொருள் தான் வந்து ஜீவம். இந்த ஜீவத்தில் வந்து அந்த பொருளை பற்றி அதை டீட்டெயில்ஸ்லாம் இருக்கும், ஓகேவா? அடுத்தது வந்து
குணப்பாடத்துல வந்து லாஸ்டா மருந்தாக்கவியல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. அதுல 2 புக்கு நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோம். ரெஃபரன்ஸ்க்கு வந்து நிறைய புக் இருக்கு எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே. இதுல சித்த வைத்திய திரட்டு அப்படின்னா இது வந்து ரொம்ப முக்கியம். சாஸ்திரிக் மெடிசன் அதெல்லாம் சொல்லுவாங்க. அதுல வந்து இது அஃபிஷியலா அங்கீகரிக்கப்பட்ட புக்கு. ஓகேவா? அதுக்கப்புறம் குணப்பாடம் மருந்தாக்கவியல் 2 புக்கும் சேர்த்து 2 பேப்பரா இருக்கு. நம்ம தனித்தனியா பிரிச்சு சொல்ல முடியாது. அது அடுத்த வீடியோல பேப்பர் சொல்லும் போது உங்களுக்கு சொல்றேன். இப்ப குணப்பாடம் மருந்தாக்கவியல்னா இது இப்ப சிலபஸ்க்கு தகுந்த மாதிரி ரெடி பண்ண புக்கு. அதே போல் இது சித்த வைத்திய திரட்டு. ஓகேவா? இதுலேயும் வந்து பாட்டு எல்லாமே தான் இருக்கும், ப்ரிப்பரேஷன்ஸ்லாம் இருக்கும். ஓகேவா? மருந்தாக்கவியலை பொறுத்த வரைக்கும் ப்ரிப்பரேஷன்ஸ் தான் இருக்கும், மருந்து செய்கிறது அந்த மாதிரி தான். ஓகேவா? இதை தான் நீங்கள் எழுதுவீங்க. ஃபார்மசிஸ்லாம் எப்படி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி விஷயம்லாம் கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் வந்து அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ முடிஞ்சிச்சு. அடுத்தது வந்து நம்ம பார்க்க போகிறது ஃபாரன்சிக் அண்டு எல்லாம் நஞ்சு மருத்துவம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 2 இருக்குது. இது ஃபஸ்ட்டு ஏற்கனவே ஒரு பேப்பராக இருந்துச்சு. நம்ம ப்ரொஃபஷனில் வந்து 2 பேப்பராக கொண்டு வந்துட்டாங்க. இது நம்ம தமிழ் இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லிட்டு கலந்து இருக்கும். நம்ம இதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அட்ஜஸ்ட் பண்ணோம். அது நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நஞ்சு முறிவு நூல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த புக்கில் இந்த விஷயம் இருக்கும். என்னென்ன நஞ்சு முறிவு அது மாதிரிலாம் கொடுத்துருப்பாங்க. அடுத்தது இது இக்பால் சாரோட புக்கு சட்டம் சார்ந்த மருத்துவம் நஞ்சு மருத்துவம் அப்படின்னு எல்லாமே கலந்துருக்கும் இந்த பேப்பரில். இந்த புக்கு வந்து கிடைக்கிறது வந்து அரிது, இப்போ கிடைக்கல. ஆனால் நாங்கள் எங்கள் சீனியர்ஸில் எங்கெல்லாம் நாங்கள் வந்து ஜெராக்ஸ் தான் போட்டிருக்கோம். ஆனால் இப்போ வந்து இது கிடைக்கல, அதனால் சீனியர்ஸ்ட்டு வந்து இந்த புக்கு வாங்கி வச்சுருக்கோம். ஓகேவா? இது வந்து இங்கிலீஷ் மாடர்ன் ஃபாரன்சிக் மெடிசன் அண்ட் டாக்ஸிகாலஜி. எது தேவைப்படுதோ அதை நம்ம படிச்சுக்கலாம். இது சில விஷயம் வந்து இந்த புக்கில் இருக்கும், சில விஷயம் அந்த புக்கில் இருக்காது. அந்த மாதிரி நம்ம மாற்றி ரெஃபரன்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? மாடர்னுக்கு யூஸ் பண்ணுறது வந்து நாராயண ரெட்டி அவர்கள் அவங்க எழுதின புக்கை தான் வந்து நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். இதே மாதிரி நிறைய ரெஃபரன்ஸ் புக் இருக்குது. உங்களுக்கு எந்த புக் வேணுமோ அந்த புக்கு யூஸ் பண்ணி பார்க்க போகிறது பெத்தாலஜி புக்கு. இதில் வந்து பெத்தாலஜி பொறுத்த வரைக்கும் எல்லாத்துலேயுமே வந்து 2 பேப்பர் 1 பேப்பர் தான் இருந்துச்சு. ஆனால் பெத்தாலஜி பொறுத்த வரைக்கும் 3 பேப்பர். அதில் வந்து இந்த 3 புக்குமே இருக்குது. என்னென்னா நோய் நாடல் 1, நோய் நாடல் 2, அப்புறம் மாடர்ன் பெத்தாலஜி வந்து பேப்பர் 3 அப்படின்னு சொல்லிட்டு 3 பேப்பர் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு நம்ம நோய் நாடல் 1 அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அந்த நாடி இந்த சித்தாவோட ஆஸ்பெக்ட் டயக்னோசிஸ் ஆஸ்பெக்ட் அந்த மாதிரி ஃபஸ்ட்டு பேப்பரில் இருக்கும். நாடி எண்வகை தேர்வு அது மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் நோய் நாடல் 2 அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நம்மளுக்கு நோய் என்னென்ன நோய் இருக்குது, அந்த நோய்க்கு எத்தனை டைப்ஸ் இருக்குது, அது எப்படி தீருமா தீராதா அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரி கொடுத்துருப்பாங்க. இது வந்து நோய் நாடல் 2ல் பார்க்க போகிறோம். அதாவது டிசீஸ் ரிலேட்டடாக பார்க்க போகிறோம். இது சித்தா ஆஸ்பெக்டில் சித்தாவில் உள்ள பேப்பரில் வந்து 2 பேப்பர் இருக்குது நோய் நாடலை பொறுத்த வரைக்கும். நோய் நாடல்னா பெத்தாலஜி வந்து மாடர்ன் தான் வந்து 3rd பேப்பராக இருக்குது. இந்த பெத்தாலஜி பொறுத்த வரைக்கும் அதே தான். அது வந்து கொஞ்சம் டிஃப்ரென்ஸாக வந்து மாடலில் நம்ம படிக்கிறோம். இது வந்து நம்ம ஆஷா மோகன் புக்கு தான் நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோம். ரெஃபரன்ஸ் புக்கு நிறையா இருக்குது, நீங்கள் எந்த புக்கு வேணாலும் பயன்படுத்திக்கலாம். இதில் வந்து இப்போ 9th எடிஷன் நாங்கள் வாங்கியிருக்கோம். இதுதான் பெத்தாலஜி புக்கு. அடுத்தது வந்து நோயில நெறி ஹைஜீன் புக்கு. இதில் வந்து இங்கிலீஷ் கலந்துருக்கும், தமிழ் கலந்துருக்கும். ஃபஸ்ட்டு நோயில நெறி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நம்மளோட வாழ்வியல் முறை, காலைல ஏந்திரிக்கிறதா இருக்கட்டும், நைட்டு தூங்குறதா இருக்கட்டும், எல்லா விஷயத்தையும் இதில் சொல்லியிருப்பாங்க. அப்புறம் 5 வகை நிலம் இருக்குது, அந்த நிலத்தில் என்னென்ன நோய் இருக்கும், இங்கே வாழ்ந்தால் நல்லது, அந்த மாதிரி நம்ம வீடு எப்படி கட்டணும், எந்த திசையில் வைக்கணும், எல்லா விஷயத்தையும் பற்றியும் முழுசாக கொடுத்துருப்பாங்க. நம்ம அன்றாட வாழ்க்கையில் பயன்படுத்துகிற விஷயம் அது வந்து இந்த புக்கில் இருக்கும், அது நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் இது வந்து இங்கிலீஷில் வந்து சில விஷயம் வந்து நம்ம இங்கிலீஷில் தான் மாடர்னில் தான் பார்க்கணும். அந்த மாதிரி நம்ம பார்க் டெக்ஸ்ட் புக் தான் வந்து பயன்படுத்துகிறோம். பார்க் ஓகேவா? இந்த புக்கு தான் பயன்படுத்திகிட்டு இருக்கோம். ஹைஜீன் அவ்வளோதான். இதுதான் வந்து மேஜராக வந்து எல்லா சப்ஜெக்டையும் கவர் பண்ணிட்டோம். மற்றது இந்த நோய் நாடல் மற்ற விஷயம்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து உடல் தத்துவமும் சித்த மருத்துவ சுருக்கமும் வந்து அப்பப்போ தேவைப்படும். ஏன்னா அங்கே உள்ள கண்டென்ட்டும் எல்லா இடத்துலையுமே இருக்குது. அதனால நம்ம அப்பப்போ தேவைப்படும். சித்த மருத்துவ சுருக்கமும் உடல் தத்துவம் புக்கும் வந்து பயன்படும். அதுதான் இந்த வீடியோ சொல்கிறேன். அதே போல் எல்லா புக்கும் நிறைய புத்தகம் இருக்குது. இதில் வந்து நாங்கள் இதை தான் படிச்சுட்டு இருக்கோம். அதை தான் சரி உங்கள்கிட்ட சொல்லுவோம் அப்படின்னு சொன்னேன். போன அந்த ஃபஸ்ட்டு ப்ரொஃபஷன் வீடியோலேயே போட்டேன், நிறைய ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு. அதான் இந்த வீடியோ போட்டேன். ப்ரொஃபஷன்
போனதுக்கப்புறம் அதில் என்ன புக் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போகிறேன். அடுத்த வீடியோவில் எத்தனை பேப்பர் செகண்ட் ப்ரொஃபஷனலில் வந்து எத்தனை பேப்பர் எழுத போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை, இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்.